نصلي ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كما قال عليه الصلاة والسلام الحمد لله ثم الحمد لله எல்லா புகழ் புகழ்ச்சியும் அல்லாஹ் குறித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், சமூக தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் இன்று 6வது தராவை தொழுதுவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை 6வது நோன்பை நோன்பு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் நம்ம எல்லாம் இருக்க வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் சொர்க்கத்தை தான் ஆசைப்படுவோம். நம்ம எல்லாம் சொர்க்கத்தை தான் ஆசைப்படுவோம். மாறாக சொர்க்கமே 4 நபர்களே ஆசைப்படுகிறது. அது ஜன்னத்து முஷ்தாகத்துல் இலா அர்பஅத் நஃபர். சொர்க்கமே 4 நபர்களை ஆசைப்படுகிறது என்பதாக சாலிஹீன்கள் கிதாபில் எழுதுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நேற்று 3வது நபரை நாம் எல்லாம் பார்த்தோம். 3 நபரை நாம் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நீங்க அவளோடு இருப்பீங்க. 4வது நபர் யாருக்காவது நபர் என்பதாக கேட்கக்கூடியவர்களாக நீங்கள்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். 4வது நபராக கிதாபில் பதிவு செய்வாங்க. வஸ்ஸாயிமூன ஃபீ ரமலான். வஸ்ஸாயிமூன ஃபீ ரமலான். ரமலானுடைய மாதத்தில் யாரு 30 நோன்பையும் வைக்கிறார்களோ அவர்களை சொர்க்கமே ஆசைப்படுகிறது என்பதாக சாலிஹீன்கள் கிதாபில் பதிவு செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் இன்றைக்கு 4வது நபரை பார்த்து விட்டோம். 4 நபரையும் நாம் எல்லாம் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1வது நபர் யார் என்று கேட்டால் சொர்க்கமே ஆசைப்படக்கூடிய 1வது நபர் காலில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர். 2வது நபர் ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவர். 3வது நபர் நேற்று சொன்னேன், அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. நேற்று சொன்ன விஷயம் என்ன, ஏழைகளுக்கு பசித்தவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி 4வது விஷயம் என்னன்னா வஸ்ஸாயிமூன ஃபீ ரமலான். ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைக்கக்கூடியவரை சொர்க்கமே ஆசைப்படுகிறது என்பதாக சாலிஹீன்கள் கிதாபில் பதிவு செய்வாங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் ரமலான்ல 30 நாள் நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்காத ஒரு காரணம் இருந்தாலும் அந்த நோன்பு வைக்காததுக்கு பல காரணம் நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில பேர் என்ன பண்றாங்கன்னா ரமலானுடைய மாதத்துல தான் அதிகமாக பிரயாணம் போறாங்க. என்ன காரணம்னா அல்லாஹ் 2 நபருக்கு என்ன பண்ணியிருக்கான்னா ருக்ஸத் சலுகை வழங்கியிருக்கான். அதாவது 1வது நபர் பிரயாணம் செஞ்சா நீ நோன்பு விட்டுறலாம், நோன்பு வைக்க தேவையில்லை. அதே மாதிரி 2வது உங்களுக்கு உடல் நலம் ஏதாச்சும் உங்களுக்கு சரியில்லைன்னா நீ நோன்பு விட்டுறலாம். இதன் காரணமாக மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பிரயாணத்தில் போனால் நோன்பு விட்டுறலாம் என்பதாக பல நபர்கள் நோன்பு விட்டு பிரயாணத்தில் போனாங்க. சஹாபாக்கள் தன்னோட வாழ்க்கையில எத்தனை ரமலானை அடைந்தார்களோ அத்தனை ரமலானில் எந்த நோன்பையும் விட்டதில்லை. நோன்புக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணம் பிரயாணம் போகக்கூடிய காரணமாக இருந்தாலும் அவர்கள் பிரயாணத்தை தடை செய்தார்கள். என்ன காரணமாக இருந்தாலும், முக்கியமான காரணமாக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் எக்காலமும் நோன்பை விட்டதில்லை. மாறாக இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எல்லாம் பரிசாக நற்கொடையாக கொடுத்திருக்கின்றான். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் நோன்பை கொடுத்திருக்கின்றான். அதனால நாம் எல்லாம் ஒரு நோன்பை கூட விட்டுறக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் 5 நோன்பை பிடிச்சிட்டோம். 5 நோன்பை யாரு பிடிச்சிருக்காங்களோ இல்லையான்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். 30 நோன்பையும் நாம் வைக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தருவானாக. நினைத்திருக்கக்கூடியவர்களே, இன்னும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக சொல்றேன். 60 வயசு ஆகிட்டாலே, 50 to 60 வயசு ஆகிட்டாலே நோன்பை விடுறாங்க. கிதாபில் பதிவு செய்வாங்க, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, நீங்க நோன்பு தேவையில்லை. அப்படி வயசு ஆனாலும்
உங்களுக்கு ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லாட்டி தான் அல்லாஹ் தாலா நோன்பை விட சொன்னா, இதன் காரணமாக வயசு ஆயிட்டாலே எனக்கு முடியாம போயிருச்சு என்பதாக நாம் எல்லாம் பல காரணங்களை சொல்லிக்கொண்டு நோன்பை விடுகிறோம். ஒரு ஹதீஸை இவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்திய, யார் யாரெல்லாம் வயதான காலத்தில் நோன்பை விடுகிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, இவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பண்றேன், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன். இப்போ அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்துல அவங்க மொத்தம் 119 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. 119 ரமலானை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். இதுல கடைசி 2 வருஷம் மட்டும் அவங்க நோன்பு வைக்கவில்லை. காரணம், அவங்களுக்கு ரொம்ப முடியல. இப்ப நம்ம 60 வயசு ஆகிட்டாலும் என்ன பண்ணுது, சில பேருக்கு அல்லாஹ் தஆலா 100 வயசு வரை வச்சிருக்கான். சில பேருக்கு 70 ஆயிட்டாலும் சரி, 80 ஆயிட்டாலும் சரி, உடல்நிலை சரியில்லை. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க 119 வருஷம் வாழ்ந்தாங்க. கடைசியில 2 வருஷம் மட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நோன்பு விட்டாங்க. நோன்பு விட்டதுக்கு காரணமாக, அதற்கு பகரமாக எல்லா மிஸ்கீன்களுக்கும் ஒரு மிஸ்கீன்களுக்கு இவர்கள் சாப்பாடு கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பதிவு செய்வாங்க. அப்படி வாழ்ந்த அனஸ் எங்கே, நம்ம எங்க இருக்கோம் யோசிச்சு பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க 119 ரமலான்ல ரொம்ப 2 வருஷம் ரொம்ப முடியல. அதனால அதுக்கு முந்தின 117 வருஷம் அவங்க நோன்பு வச்சிருக்காங்க என்பதாக மிஷ்காத் ஷரீஃப்ல ஆசிரியர்கள் பதிவு செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நோன்பை 30 நோன்பை நம்ம தொடர்ந்து வைக்கிறோம். அல்லாஹ் 2 நபருக்கு மட்டும்தான் ருசத் கொடுத்திருக்கான். முதலாவது நபர் யாரெல்லாம் பிரயாணம் அத்தியாவசிய தேவைக்கு பிரயாணம் செய்கிறாரோ அவருக்கு முதலாவது நபர். 2வது நபருக்கு அல்லாஹ் கட்டளை, அதாவது ருசத்தை வழங்கியிருக்கா. யார் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லையோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கா, அல்லாஹ் நோன்பை ருசத், அதாவது சலுகை வழங்கியிருக்கா. நோன்பு வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய இஸ்தியா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறிவிட்டார். யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் 30 நோன்பு நம்ம வைக்கின்றோம். நான் ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அதாவது ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. நபிட்ட கேட்கிறாங்க, எப்போதுமே நபி ஷஹீதுக்கு, அதாவது இஸ்லாத்திற்காக வேண்டி போர் செய்ய போனா அந்த கூட்டத்துல இந்த சஹாபியை போய் அனுப்பிடுவாங்களாம். எப்போதுமே இந்த சஹாபியை தான் அனுப்புவாங்க. இந்த சஹாபி துவா செய்வாங்க, நபிக்கு துவா செய்ய சொல்லுவாங்க. இமாம் நபியே, நீங்க எனக்காக துவா செய்யுங்க, இந்த போர்லையாச்சும் நான் மரணம் அடையணும், இந்த போர்லையாச்சும் மரணம் அடையணும். காரணம், ஷஹீதுடைய அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து. எனக்காக வேண்டி துவா செய்யுங்க. எத்தனையோ போருக்கு என்ன அமைச்சு வச்சீங்க, ஆனா எந்த போர்லையும் அல்லாஹ் எனக்கு ஷஹீது கொடுக்கல, இந்த இதுலையாவது ஷஹீது கொடுக்கல என்பதாக நீ துவா செய்ய என்பதாக சொல்லும் போது, அப்ப நபி எப்போது போல துவா செஞ்சாங்களா, சாலிமன் காலிமன், நீ சலாமத்தாக திரும்பி வா, அதே மாதிரி கனிமத்து போறோட திரும்பி வா என்பதாக துவா செஞ்சாங்க. இவங்களுக்கு எந்த சங்கடம் இல்லை. அதே மாதிரி திரும்பி வராங்க. கொஞ்ச காலம் போகுது. அப்ப நபிட்ட கேட்கிறாங்க, யார சூழல்லாம், எனக்கு ஒரு அமலை கத்துத்தாங்க. அந்த அமல் யாருமே செஞ்சிருக்க கூடாது. அல்லாஹ்விடத்துல மிக உயர்தரமான அந்தஸ்து பெறக்கூடிய அமலை எனக்கு சொல்லித்தாங்க என்பதாக அந்த சஹாபி கேட்டாங்களா. கேட்கும் போது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க நோன்பு வைங்க. ரமலானுடைய மாதத்துல நீங்க எத்தனை ரமலானை அடைகிறீங்களோ அந்த ரமலானை நீங்க நோன்பு வைங்க. நோன்பு வைத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலாம். இன்னும் அந்த அமலை யாருமே செய்யாத அமலை உங்களுக்கு தான், அதாவது இந்த அமலை எல்லாரும் செய்வாங்க. ஆனால் இந்த அமல் அல்லாஹ்விடத்துல மிக உயர்தரமான அமல் என்பதாக சொல்லி காட்டுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் 4 நபரை முழுமையாக பார்த்து விட்டோம். திரும்ப நான் சொல்கிறேன். முதலாவது நபர் அல் ஜன்னத்து முஷ்தாகத்துல் இலா அர்பாஅத்தி நஃபர், சொர்க்கமே 4 நபர்களை ஆசைப்படுகிறது. அதில் முதலாவது நபர் தாலில் குர்ஆனை ஓதக்கூடியவர். 2வது நபர் ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவர். 3வது நபர் பசித்தவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மனிதர். 4வது நபர் யார் என்றால் ரமலான் மாதத்துல நோன்பு
ஆசைப்பவர். இந்த 4 நபரையும் சொர்க்கமே ஆசைப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்க்கு கீழே சாலிஹீன்கள் பெருமக்கள் கிதாபுல பதிவு செய்வாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடிய 4 நபரை கேட்டோம். இதன்படி அமல் செய்து சொர்க்கமே நம்மளை ஆசைப்படக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.